அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கலைத்திருவிழாவில் வட்டார அளவில் வெற்றி பெற்ற மாணவர் விவரங்களை EMIS அட்மின் URL பயன்படுத்தி பிளாக் லாகின்ல எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். TNEMIS அட்மின் URL பயன்படுத்தி வட்டார அளவிலான கலைத்திருவிழா பொறுப்பாளர்கள் பிளாக் லாகினுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகினுடைய டேஷ்போர்ட்ல காம்படிஷன் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரோக்ராம்ஸ்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ப்ரோக்ராம்ஸ்ல கலைத்திருவிழாவை தேர்வு செஞ்சுக்கோங்க. எந்த ஈவெண்ட்டுக்கு வட்டார அளவில் வெற்றி பெற்ற மாணவர் விவரங்களை தேர்வு செய்ய விரும்புகிறீர்களோ அந்த ஈவெண்ட்டுக்கான டிராப் டவுன்ஸை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு ஐகான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், வியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் மற்றும் செலக்ட் வின்னர். வியூ பார்ட்டிசிபென்ட் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வட்டார அளவிலான பள்ளிகள்ல இருக்கக்கூடிய முதல் பரிசு பெற்ற மாணவர் விவரங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். செலக்ட் வின்னர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வட்டார அளவில் பரிசு பெற்ற முதல் 3 மாணவர் விவரங்களை அவங்க பேருக்கு பக்கத்துல இருக்கிற செக் பாக்ஸை சூஸ் பண்ணி நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். இங்க நீங்க நினைவில் கொள்ள வேண்டியவை, ஒரு முறை நீங்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த விவரங்களை பதிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னா மீண்டும் இதனை எந்த அளவிலும் எடிட் செய்ய இயலாது. மற்றொன்று, வட்டார அளவில் வெற்றி பெற்ற முதல் 2 வெற்றியாளர்கள் மட்டுமே மாவட்ட அளவில் பங்கு பெற முடியும். ஏதேனும் ஒரு போட்டிக்கு வட்டார அளவில் 2 வெற்றியாளர்கள் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா நீங்க 2 வெற்றியாளர்களை மட்டுமே தேர்வு செய்து கொள்ளலாம். அல்லது ஒரு வெற்றியாளர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு வெற்றியாளரை மட்டும் தேர்வு செய்து கொள்ளலாம். தேர்வு செய்த பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க தேர்வு செய்த விவரத்தினை சப்மிட் செய்த பிறகு மீண்டும் எடிட் செய்ய இயலாது. உங்களுக்கான விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. இப்போ உங்களுக்கு வியூ வின்னர் அப்படிங்கிற ஐகான் தோன்றும். இந்த வியூ வின்னர் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவேற்றம் செய்த வெற்றி பெற்ற மாணவர் விவரங்கள் திரையில தோன்றும். வட்டார அளவில் வெற்றி பெற்ற முதல் 2 வெற்றியாளர் மட்டுமே மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள முடியும். இவ்வாறு வட்டார அளவிலான கலைத்திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர் விவரங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோல மாவட்ட அளவிலான வெற்றியாளர் விவரங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.